திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக பாஜக நிர்வாகிகள் 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை தகவலாக இன்னும் பார்த்துட்டு இருக்கிறோம். பாஜக மாவட்ட துணைத் தலைவர், பழங்கானத்து மண்டல துணைத் தலைவர் உள்ளிட்டோர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தடையை மீறி போராட்டம் நடத்தப்படும் என தகவல் வெளியான நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இந்த கைது நடவடிக்கை தொடர்பான கூடுதல் விவரங்கள். திவ்யா, மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலை அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி முழுவதும் தற்போது உச்சகட்ட பரபரப்பில் காணப்படுகிறது. 144 தடை உத்தரவானது மதுரை மாவட்டம் முழுவதும் அமல்படுத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காவல்துறை அனுமதி மீறி தற்போது இந்து அமைப்பினர் பல்வேறு அமைப்பினர் தடையை மீறி போராட்டம் மற்றும் கூறுவதாக திட்டவட்டமாக நிலையில் இந்த பாதுகாப்பு கருதி தற்போது காவல்துறையினர் கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் இந்த மலை விவகாரத்தில் இந்து அமைப்பினர் மற்றும் அதன் ஆதரவு அமைப்பினர் கோவில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்த நிலையில் இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் இடையே அசாதாரண சூழல் நிலவக்கூடாது என்பதற்காக மதுரை மாவட்டத்தில் நேற்று மற்றும் இன்று 144 தடை உத்தரவானதை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 4000க்கும் மேற்பட்ட போலீசார் மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இந்து அமைப்பினர் மற்றும் பாஜகவினருடைய முக்கிய தலைவர்களை கைது செய்யும் பணிகள் தற்போது காவல்துறையினர் மற்றும் வீட்டு சிறையில் அடக்கி வைத்திருக்கிறார்கள். தற்போது மதுரையுடைய திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் விவகாரம் தொடர்பாக பாஜகவுடைய மாவட்ட தலைவர் சதீஷ் மற்றும் குமார், பழங்கானத்தம் மண்டல் தலைவர் மணிவண்ணன், ஒத்தகடை பகுதியில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் உட்பட 20 பேரை கைது செய்து தாவலாசல் பகுதியில் இருக்கக்கூடிய தங்கள் திருமண மண்டபம் மற்றும் ஒத்தகடை பகுதியில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் தற்போது அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கை மற்றும் வீட்டு காவலானது பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செய்து வருகிறார்கள். இதே போல தமிழகத்திலும் ஆங்காங்கே பல்வேறு இந்து அமைப்பினர் மற்றும் பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் தலைவர்களை வீட்டு காவலில் போது போலீசார் அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.